40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 39வது நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை பயில். எத்தனை பேருக்கு விசில் அடிக்க தெரியும்? சிலர் விசில ஹம்மிங்கா பாட்டு பாடுவாங்க. சிலர் விசில் அடித்து யாருன்னா கூப்பிடணும்னா கூப்பிடுவாங்க. நம்முடைய வேதாகமத்தில் பயில் என்று சொல்லக்கூடியதான வார்த்தைக்கான விளக்கம் விசில் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அழைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதான ஒரு சத்தம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். அதே போல ஏசாயா 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்தரத்தில் உள்ள ஈயையும் அசிரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் காட்டி அழைப்பார். இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அழைப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டதான ஒரு பொருளாக, ஒரு சத்தமாக இந்த பயில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலருடைய காதுகளில் கேட்டாலும் கேட்காத மாதிரி போவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கூப்பிடுகிறதான சத்தம் நமக்குள்ளாக துணித்து கொண்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளை கூப்பிட்ட பொழுது அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கூப்பிடும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றவர்களாக வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.